இதுவே சிறார்களின் குரலுக்கு ஒரு சுதந்திர மேடை. வண்ணத்து பூச்சிகள். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையோட வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டில் இந்த வார 2வது எபிசோடை நானும் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசே கதிரவன் திருச்சியிலேருந்து. இந்த வாரம் யார் கதை சொல்லிகளாக வரப்போறாங்க தெரியுமா? நம்ம புதுச்சேரி சுத்திகேணியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவர் தான் கதை சொல்ல வரப்போகிறாங்க. முதல்ல இந்த வாரத்துக்கான சயின்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம அறிவியல் சிந்தனையில் என்ன பார்க்க போகிறோன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமான தகவலுங்க. அது என்னதுன்னா, படித்தோன்னா அதுக்கு காலையில் படித்தோன்னா மதியம் கேட்டால் மறந்து போகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படமோ இல்லை பாட்டோ கேட்டால் உடனே ஞாபகம் வருது. அது ஏன் எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நான் அதை அறிவியல் சிந்தனையிடம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்னதுன்னா, நம்ம டிவியில் ஃபோனில் பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக போதால் நம்ம அது ஈடுபாடோடு பார்க்குறோம். அதுவே நம்ம படிக்கும் போது பக்கத்தில் ஃபோன் இருந்துச்சுன்னு வைங்க, யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை ரீல்ஸ் அனுப்பிச்சி விட்ருப்பாங்களா, அதே நம்ம அந்த கவனத்தில் படிக்கிறதுனால நம்ம மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது. அதுவே நம்ம டிவி பார்க்குறதுனால ஃபுல்லாக கவனம் போகிறதுனால நமக்கு எப்போ வைக்கிறாலும் ஞாபகம் வருங்க. அதனால் நம்ம எந்த ஒரு செயல் பண்ணினாலும் இல்லை படித்தாலும் நம்ம முழு ஈடுபாடோடு பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம மண்டைக்குள்ளேயே ஃபுல்லாக நிற்கும். இல்லைன்னு வைங்க, ஃபுல்லாக மறந்து தான் போவோம். உடனே படித்தா கூட உடனே மறந்து போய்ட்டோம். அதே நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் எந்த பண்ணாலும். ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளாக 40வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி என்னும் அதிகாரத்தில் 396வது குறளாக சொல்லியிருக்காங்க. அது என்ன கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். தொத்தனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்க? அதாவது ஒரு கேணியில் தண்ணீர் எடுக்க அது ஊறும். அதே மாதிரி நம்ம ஒரு படிப்பை தேட தான் அதுக்கான ஒரு கல்வி நமக்குள்ளே வரும். ஸோ நம்ம மண்டைக்குள்ளே நல்லா ஏறும். நமக்கு மறதின்னு ஒரு பேச்சே நமக்கு வராதுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான அறிவியல் சிந்தனை. ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த வார முதல் கதை சொல்லியாக நம்ம தணிக்கைவேல் வராங்க. இவங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 6ஆம் வகுப்புனாலே சும்மா சூப்பராக படிப்பாங்க. இவங்க என்ன மாதிரி கதை சொல்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் தணிக்கைவேல். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் வயசு 11. நான் ஜிஹெச்எஸ் சுத்திகேணி படிக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் மரம் வெட்டுறதுக்கு ஒரு கோடாரி எடுத்துன்னு போனாரு. மரம் வெட்டும் போது அது தண்ணியில ஊந்துச்சு. அப்புறம் அந்த தண்ணியில கடவுளே எனக்கு அந்த கோடாரியா தாங்கன்னு கேட்டாராம். அப்போ ஒரு கோடாரியா ஃபர்ஸ்ட் தங்க கோடாரி எடுத்துன்னு வந்தாரு கடவுளே. இது வா அப்படின்னு கேட்டாரு. அவர் இல்ல இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொரு கோடாரி இரும்பு கோடாரி எடுத்துன்னு கொடுத்தாரு. இதுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இது எனக்கு இல்ல, எனக்கு மரத்தால செஞ்சதுன்னு சொன்னாரு. மரத்தால இருக்குது எடுத்துன்னு காமிச்சாரு. இதுவா வந்துன்னு சொன்னாரு. ஆமா எனக்கு தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. அப்ப மீதி 2 அந்த இரும்பும் அந்த தங்கத்தையும் இது கொடுத்தாரு. ஏன் இது குத்திங்க அப்படின்னு நீ இதுக்கு நீ இந்த 2 தங்க கோடாரிக்கும் வெள்ளி கோடாரிக்கும் நீ ஆசைப்படல, அதனாலதான் நீ உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போனாரு. அவங்க ஒய்ஃபு கிட்ட இது எனக்கு நான் மரம் வெட்டும் போது தண்ணியில ஊந்துச்சு, அதனால ஒரு சாமி நான் கேட்டேன் என்னோட கோடாரி தாங்கன்ட்டு. அதனால அவர் ஒரு கோடாரியா தந்தாரு. லாஸ்ட்ல என்னோட கோடாரி எடுத்து கொடுத்தாரு. நான் இதான்னு சொன்னோடனே அவரு நீ பொறாமப்படல, நீ இந்த
பொய் சொல்லாம நீ அந்த உன்னோட கோடாரிய நீ எடுத்துக்கனால உனக்கு இந்த 2 கோடாரி தரேன்னு சொன்னோடனே அவரு வீட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தவர் காதால கேட்டுக்கினாரு. அவர் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அவரு கூட இருந்த வீட்டுல இருந்த பக்கத்துல இருந்தவர் அது கேட்டு அடுத்த நாள் மரம் வெட்ட போனாரு. கீழே உந்த உடனே மரம் வெட்ட தண்ணியில போட்டாரு வேணுமே. அப்போ வந்து கடவுளே என் கோடாலியே தாங்க அப்படின்னு கேட்டாராம். கடவுளை வந்தாரு. இது ஃபர்ஸ்ட் இதுவான்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு தங்க கோடாரிக்கு கொடுத்தாரு. இதுவான்னு கேட்டாரு. இல்ல இதான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வெள்ளி கோடாரி கேட்டாரு. இதுவும் எனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒன்னு மர கோடாரி எடுத்துட்டு வந்து தந்தாரு. இது 3மே எனக்கு தான் சொன்னாரு. கடைசியில அந்த 3மே அவருக்கு தரல. தேங்க்யூ. சூப்பர் தணிகிவேல், சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க. உன் கதை மூலியமாக என்ன புரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டம்னு. அதாவது ஒரு விவசாயி தன்னிடம் இருக்கும் கோடாரியை மட்டுமே விரும்பினாங்க. அதாவது தங்கத்தில் கொடுத்தாலும் இல்லைன்ட்டாங்க, வெள்ளியில் கொடுத்தாலும் இல்லைன்ட்டாங்க. அவங்க கோடாரி கிடச்சதும் அவங்க ஆமான்னு சொன்னதுனால அவங்களுக்கு தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரி பரிசாக கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பொருளை மட்டுமே ஆசைப்பட்டா நம்ம எதிர்பார்க்காத பொருள் கூட நம்மள்கிட்ட கிடைக்கும். அதுதான் இந்த கதை மூலியமாக சொல்லியிருக்கீங்க. தணிக்கைவேல், இந்த வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இப்போ அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்க தெரியுமா? நம்ம ஹாசினி பாப்பா தான். இவங்க சுத்திகேணி பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க எப்படி கதை சொல்றாங்க நம்ம பாப்போமா? My name is Hasini. I am studying 7th standard in DHS சுத்திகேணி, புதுச்சேரி. ஒரு ஊர்ல 7 ராஜா 7 ராணின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு 6 பசங்க. அக்கா அண்ணன் அக்கா அண்ணன் அக்கா அண்ணன். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா வந்து வெறி விட்டு தான் சம்பாதிக்காங்க. அதனால பசங்களும் ஹெல்ப் பண்ணணும்னால அம்மா வந்து ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்றாங்க. ஆனா அப்பா வந்து உதவிக்கு யாரும் இல்லை, நம்ம பசங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. பசங்களும் நாங்க வரோம்ப்பா சொன்னனால அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பசங்க வந்து வெறுவெட்ட போகும்போது அங்க ஒரு பெரிய பங்களா இருக்கு. அங்க வந்து ஒரு கரடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க வந்து அவங்க அக்கா போய் எட்டி பார்க்க போது அந்த கரடி அப்படியே ஈத்துக்குச்சு. அவங்க அண்ணனும் போது அவங்களும் கூட்டு அப்படியே ஈத்துக்குச்சு. அவங்க அக்காவும் போது அவங்களும் ஈத்துக்குச்சு. கடைசியா அவங்க தம்பி மட்டும்தான் இருக்கிறான். அவங்க தம்பி வந்து போவேணாம், நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு போய் சொல்றான். அதனால போய் சொன்னதும் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்றாங்க அங்க ஒரு கரடி இருக்கு, அதனால அங்க போவேணான்னு சொன்னாங்க. சொல்ல வேணாம், சின்ன பசங்க பயந்துருவாங்கன்னு சொல்லல. அதனால அவங்க 2 பேருமே அழுவுறாங்க. இப்போ வந்து அந்த சின்ன பையன் வந்து பெரிய பையனா வளர்ந்துட்டான். இப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி பேசுறான். அந்த பங்களால இருந்து அந்த கரடியை துரத்தணும், விலங்குகளை காப்பத்துல இருந்து அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள்ல பாதி பேர் ஒத்துக்குறாங்க, பாதி பேர் ஒத்துக்கல. ஆனாலும் அந்த தம்பி வந்து போய் ஒத்துக்க வைக்கிறான். அதனால எல்லாரும் ஒத்துக்கிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கரடி வந்து நல்லா கத்தினே இருக்கு பயத்துல. அதனால மயக்க ஊசிய போட்டு புடிச்சுன்னு போயிடுறாங்க. சூப்பர் அஸ்வினி பாப்பா, உங்க கதையில எத்தனை அண்ணன் எத்தனை அக்கா, ஆனா இந்த கரடி கிட்டேருந்து அக்கா அண்ணனை காப்பாது சூப்பரா சொல்லிக்கிண்டே. இந்த கரடிக்கு வந்ததும் எல்லாம் சேர்ந்து கரடிக்கே ஊசி குத்திட்டு போய் வனத்துல போய் விட்டுட்டாங்க. இந்த கதை சூப்பராக சொல்லியிருக்கீங்க அஸ்வினி பாப்பா. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்லி வரப்போகிறாங்க தெரியுமா? நம்ம சம்ருதா பாப்பா தான். இவங்களும் 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க எப்படி கதை சொல்றான்னு போய் பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். My name is Samruta. I am studying in 7th standard GHS சுத்திகேணி, பாண்டிச்சேரி ஸ்கூல். ஹெலன் கெலர்னு ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க ஒரு ஊரில். அவங்களுக்கு வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அவங்க வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து
திடீர்னு ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு 3 நாளைக்கு கடவுளே எனக்கு கண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்தாங்கன்னா நான் எந்தெந்தெல்லாம் இடத்தெல்லாம் பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மரத்தை தொட்டு அதோட அதிர்வுகளை உணர முடியும். அவங்களால கிளி பேசுறது அதெல்லாம் அவங்க வந்து உணர முடியும் அவங்களால. அதை அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு 3 நாள் கண்ணு கொடுங்க, நான் வந்து பார்த்துட்டு அடுத்து நான் இதாகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலைல வந்து டேவும் நைட்டும் பார்க்குறாங்க. நம்மலாம் இப்போ பார்த்தோன்னா இந்த எப்பவுமே காலைல வருது போயிடுச்சின்னு சொல்லி நினைப்போம். அவங்க வந்து புதுசாக பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது காலைல வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மறுநாள் வந்து அவங்க சன்னு வந்து வர்றதை பார்க்குறாங்க. அப்போ வந்து எப்படி இது வந்துச்சு, நேற்று வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதேமாரி எல்லாரையும் பார்க்குறாங்க. அடுத்து 3ஆவது நாள் வந்து பீப்புள்ஸ் எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க வித்தியாசமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னே இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருப்போமான்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அவ்வளோதான். சம்ருதா பாப்பா, நீங்கள் சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க. நான் சின்ன பிள்ளைகள் தான் எலன் கில்லர்னு கதை கேட்டிருக்கேன். இப்போது நீங்கள் சொல்லி தான் நான் கேட்குறேன். ஒருத்தவங்களுக்கு கண்ணு கேட்காம காது கேட்காம இருக்கும்போது 3 நாள் அவங்க கண்ணு தெரிஞ்சா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இந்த கதை மூலியமா அழகாக சொல்லியிருக்கீங்க. சம்ருதா பாப்பாவுக்கு எங்கள் மன்னத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ அடுத்து யாருக்கு கதை சொல்ல போகிறாங்க தெரியுமா? நம்ம நிஷால் தான் சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். மை நேம் இஸ் விஷால், ஜிஹெச்எஸ் சுத்திகேணி, புதுச்சேரி. ஒரு காட்டுல 3 தலை உள்ள பாம்பு இருந்துதான். அதுல ஒரு பாம்பு மட்டும் ரொம்ப கருப்பா இருக்கவோ அந்த 2 பாம்புக்கு பிடிக்கல. அந்த பாம்புங்க தினைக்கும் 2 பாம்புங்க சாப்பிட, அந்த பாம்புங்க சாப்பிடாது. அதை பத்தி அது எதுவுமே யோசிக்காது. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லா காட்டு விலங்குகளும் அந்த கருப்பு பாம்பை பார்த்து இழிச்சு அழகா இல்லை நீன்னு சொல்லிட்டு இழிச்சு காட்டுவோம். அந்த 2 பாம்புங்களும் சேர்ந்து சிரிக்கவோ அதுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அதனால அது ஒரு விஷமுள்ள மரத்தை பார்த்து அந்த காயை சாப்பிட்டுச்சு. அதனால ஏன் இப்படி பண்ண, நீங்க மட்டும் என்ன இது மாதிரி கேலி பண்ணினே இருக்கீங்களே, அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த 2 பாம்புக்கு புரிஞ்சிச்சு, நம்ம யாரை வேணா கேலி பண்ணலாம், ஆனா நம்ம கூட பிறந்தவங்களை கேலி பண்ணது ரொம்ப தப்புன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அந்த பாம்பு இன்னும் யோசிக்கலையா, சரி நம்ம அண்ணன் தம்பி தானேன்னு சொல்லிட்டு அதுவும் விடலையா. தேங்க்யூ. சூப்பர் நிஷால், அண்ணன் தம்பி கதையை பாம்பு வச்சு சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒற்றுமை வச்சும் சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய கதை சொல்ல எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்க தெரியுமா? நம்ம மாதேஷ் தான் கதை சொல்லியாக வரப்போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறான்னு கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ளே நம்ம போகலாம். மை நேம் இஸ் மாதேஷ். ஐ எம் ஸ்டடிங் இன் 7th ஸ்டாண்டர்ட் இன் ஜிஹெச்எஸ் சுத்திகேணி, புதுச்சேரி. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் வந்து காட்டு தாண்டி தான் அவங்க ஸ்கூல் இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு தோடையும் மழை பெய்யுமா. அவன் போய் அது நடு காட்டில் மறக்கிறப்ப அங்கே உக்காந்துப்பானான். யோசிப்பானா, நம்ம மட்டும் எதுக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறோம், நம்ம வர மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு நினைப்பானா. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் நின்றுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறானா. அவங்க மிஸ்ஸு கேட்பாங்க, எதுக்குடா தினைக்கு நீ லேட்டாக வர, உங்கள் அம்மா அப்பா கூட வாங்கி தரலையா அப்படின்னு கேட்பாங்களாம். அது சொல்லிட்டு போயிருக்கு. அடுத்து மறுநாளுக்கு அப்புறம் அவன் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மழை பெஞ்சுதான். மழை பெய்யறப்ப அவங்க பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பானா. கேட்குறப்ப அப்பா எனக்கு குடை வாங்கிட்டப்பா, எங்க மிஸ் வந்து என்னை கேட்குறாங்க எதுக்கு தினைக்கும் லேட்டாக வர அப்படின்னு கேட்குறாங்களாம். சொல்லிட்டுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு சம்பளம் ஒன்றும் போடல அப்படின்னு சொல்றானா. சரிப்பான்னு சொன்னோடனே அவங்க வீட்டில் இருக்கிற துணியை தலையில வச்சுக்கின்னு போறப்ப அப்பயும் திரும்பி மழை பெய்யறப்ப மரத்துக்கு கீழே உக்காந்துட்டுக்கு அப்புறம் மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறானா. அப்ப திடீர்னு பசி எடுக்கிறப்ப அவன் பேக்ல வச்சிருந்த சாப்பாடு ரொட்டி எடுத்து சாப்பிட்றப்ப கீழே ஒரு முனிவர் வந்தாராம். முனிவர் வர்றப்ப அவருக்கு 2 நாளா பசி இருக்கா, சாப்பிடலையா. முனிவர் வந்து அந்த பையனுக்கு பையனோட அடியில மரத்துக்கு கீழே உக்காடுறாராம்.
அவங்க பையன் கேட்குறான், முனிவரே என் ரொட்டி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே, சரி கொடுப்பா 2 நாளாக பட்டினா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் தராராம். தந்த பிறகு எதுக்குப்பா சாப்பிட்ட பிறகு அவங்க முனிவர் கேட்குறாரு அந்த பையனுக்கிட்ட, எதுக்குப்பா நீ மத்துக்கு மேலே ஏறி உக்காந்துருக்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை முனிவரே எனக்கு எங்கள் அம்மா கூட வாங்கி தரல, அதனால தான் மழை பெய்யுன்னு சொல்லிட்டு நான் மரத்து மேலே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் பையன் கீழே இறங்கி விட்ட பிறகு முனிவர் சொல்கிறாராம், அந்த முனிவர் இந்தாப்பா கொடை, இது மாய கொடை, பத்திரமா வச்சுக்குன்னு சொன்னோடனே ஸ்கூலுக்கு போனான். போயிட்டு பிறகு ஸ்கூலை முடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க பையன் வந்து கொடை எடுத்துன்னு வரானா. வரப்ப செம்ம காத்தடிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு வச்சிருந்த கொடை, ரெயின் கோட்டு எல்லாம் பறந்து போச்சான். பறந்து போயிடுக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, வாடா நம்ம இதுல போலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த கொடை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும்போது அப்படியே அவங்க வீட்டுல அப்படியே விட்டு போயிட்டானா. அதுதான். தேங்க்யூ. சூப்பர் மதேஷ், நீங்கள் மாயக்கதையை வச்சு சூப்பராக கதை சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் வர வர கூட ஒவ்வொரு சைஸுக்கு போகுது. இந்த கதையை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் யூடியூப்பில் தான் கேட்டிருக்கேன். எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். என்னங்க நீங்கள் இந்த வாரம் கதை சொல்லிங்கன்னா கதை சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறா கதைகளில் அறிமுகப்படுத்த போகிறேன். அதாவது நட்புன்னு ஒரு தலைப்பில் எழுதியிருக்காங்க. இந்த புத்தக பேர் என்னன்னா மிளிரும் நட்சத்திரங்கள். இதை தொகுத்து வழங்கினது நம்ம துரை ஆனந்த்குமார் மாமா தான். அப்படி நட்பில் என்ன கதை தான் இருக்குன்னு பார்ப்போமா? பூஞ்சோலைன்னு ஒரு கிராமத்தில் குமரன் பரதன் அப்படின்னு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோட 2 பேரும் ஒன்றா தான் சின்ன வயசுலேயும் ஒன்றா தான் படித்தாங்கன்னா. அப்புறம் காலப்போக்கில் குமரன் வந்து இந்த கிராமத்தோடய அவங்க பெற்றோட இருந்தானா. பரதன் வந்து சிட்டிக்கு போயிட்டானா, நகரத்துக்கு. அங்கே வந்து 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த பரதனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் சிட்டியில். அதனால் கடன் வாங்கி பெற்றோர் கூட காசு அனுப்ப முடியாமல் இருந்துச்சான். அதனால் குமரன் தான் அவங்க பரதன் பேரண்ட்டையும் சேர்ந்து பார்த்துக்கிட்டானா. அதுக்கப்புறம் ஏதோ ஃபங்க்ஷனில் 2 பேர் மீட் பண்ணும்போது குமரன் கேட்குறான், என்னடா எப்படா போகுது சிட்டியில் அப்படின்னு. பரதன் ஒன்று சொல்கிறானா, எங்கடா போகுது, நான் ஒரே கடன் சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு. அப்போது வந்து குமரன் ஒரு பரதன்கிட்ட ஐடியா சொல்கிறானா. அது என்னன்னா, சிட்டியில் வந்து ஒரு வீடு வாங்கிக்கோ, அங்கே ஒரு பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போய்க்கோ, அப்புறம் வந்து சம்பளம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடு. அப்போ வந்து அவங்க வந்து தேவையில்லாத செலவு, தேவையற்ற செலவுன்னு எல்லாம் சேர்ந்து பிரித்து வச்சுப்பாங்க. அப்புறம் சில காசுலாம் வந்து சேவிங்ஸும் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவன் அங்கே ஊருக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்குறான். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அவ்வளோதான் கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை எழுதி யார் உங்களுக்கு தெரியுமா? நானே சொல்கிறேன் இருங்க. இந்த கதை எழுதுங்க பேர் காசே கதிரவன். இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. நீங்கள் யோசிச்சது கரெக்ட், அது நான் தான். இப்போ அடுத்து யார் கதை சொல்லியாக வரப்போகிறாங்கன்னு தெரியுமா? 6ஆம் வகுப்பு படிக்கும் நம்ம தண்ணிக்குவேல் தான் கதை சொல்லியாக வரப்போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா? வாங்க கதைக்குள்ளே நம்ம போகலாம். சிறார் படைப்பாளிகள் நாங்கள், சுயமாக செயல்படுவோம் இங்கு, அதுவே எங்கள் சிறார் படைப்பாளிகள் மன்றம் தாங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு படைப்பாளர், ஒவ்வொருவர் குரலும் கேட்கப்பட வேண்டியது, ஒவ்வொருவரின் சிந்தனையும் மதிப்புடையது. நான் சுயமாக சிந்திப்பேன், பொறுப்புடன் நடப்பேன், எல்லோரையும் மதிப்பேன், தொடர்ந்து கற்பேன், கற்றும் கொடுப்பேன், நேர்மையுடன் நடப்பேன், எல்லோரையும் வழி நடத்துவேன். சமூக முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பேன். சிறார் படைப்பாளிகள் நாங்கள், சுயமாக செயல்படுவோம் இங்க, அதுவே எங்கள் சிறார் படைப்பாளிகள் மன்றம் தாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு படைப்பாளர், ஒவ்வொருவர் குரலும் கேட்கப்பட வேண்டியது,
மை நேம் இஸ் தனிகரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ஜிஹெச்எஸ் சுத்திக்கேணி. எனக்கு 11 வயசு. ஒரு ஊர்ல புனிதான்னு ஒருத்தவங்க அவங்க ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிறாங்க. அந்த கோழிலாம் முட்டை போடும்போது எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பையன் வந்து நான் வரேன்னு சொன்னான். அப்புறம் அவனை வேலைக்கு சேர்த்துனாங்க. அவனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கினாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு முட்டையெல்லாம் எடுத்து வைக்கும் போது புனிதான்ற அவன் வந்து, இந்தாப்பா உனக்கு லட்டு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க. அந்த பையனும் தந்திரமா யோசித்தான். அப்புறம் நம்ம இந்த முட்டையெல்லாம் வித்தா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு முட்டையை எடுத்துன்னு போய் ஒரு மரத்துக்கு மேல எடுத்து வச்சான். ஒரு நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் கோழி வந்து முட்டை எல்லாமும் காண போயிடுச்சுன்னு அவங்க வந்து ஷர்ட்டுகள்ல போய் ஒரு சிசிடிவி கேமரா எடுத்துன்னு வந்து வச்சாங்க கோழி பண்ணையில. அப்புறம் அவங்க வந்து அந்த வேலை பார்த்தவங்க வந்து நைட்டு வந்து எல்லா முட்டையும் எடுத்துன்னு போய் மரத்து மேல வச்சான். காலைல அவங்க புனிதான்றவங்க வந்து அந்த சிசிடிவி கேமரால பார்த்தாங்க. இவன் தான் அப்ப எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போற வழியில காத்து வச்சுது. காத்துல இருந்தா நம்ம மரத்துல இருந்து ஒரு முட்டை கீழே வந்துச்சு. அப்ப அவங்க போய் பார்த்தாங்க. என்னது இது, ஒரு முட்டை கீழே வந்துடுதுன்ட்டு மேல போய் பார்த்தாங்க. முட்டை இருக்குது, யாரு வந்து திருன்னு வந்து வச்சிருப்பாங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கவுசி தான் எடுத்துன்னு வந்து வச்சிருப்பான். அந்த பையன் தான் எடுத்துன்னு வந்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பையன் வந்து ஒரு முட்டைய ஷர்ட்டுகள் எடுத்துன்னு போய் கொடுத்தான். அதை வச்சு காசுலாம் வாங்கினான். அவங்களுக்கு பின்னாடியே போய் அந்த புனிதா போய் பார்த்துட்டாங்க. இவன் இந்த முட்டையெல்லாம் வித்து காசு வாங்குறான், நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால எப்படியோ புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு ஏன் இவன் பண்ற, உன்னை நான் நல்லா தானே பார்த்துருக்குறேன், ஏன் இந்த மாரி தப்பு பண்ற, நான் உன்னை நல்லா வேலை செய்வேன், நல்லா முட்டைலாம் எடுத்து வைப்ப பத்திரமான்னு நினைச்சான். ஆனா நீ வந்து இந்த மாரி திருட்டு வேலை பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாரி என்னை விட்டுருங்க, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், நான் வந்து பொறாமல தான் இந்த மாரி பண்ணேன், சாரின்ட்டு சொல்லிட்டான். தேங்க்யூ. சூப்பர் தனிவேல், நீங்கள் சூப்பராக கசிருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கதை சொல்ல எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும். என்னங்க, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வாரம் உங்களுக்கு இந்த அறிவியல் சிந்தனை, திருக்குறள், கதை எல்லாம் பிடிச்சிருக்குமே. இந்த வாரம் கதை சொல்லிக்கணும் சூப்பராக கதை சொல்லியிருக்காங்க. அடுத்த நான் வந்து உங்களை மீட் பண்ணும்போது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அறிவியல் சிந்தனை கதைகளோட அப்புறம் இந்த கதை சொல்லிகளோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் காசை கதிரவன், திருச்சியிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. டாட்டா, பாய் பாய். அந்தரத்தில் பறக்கத்தான் ஆசையாயிருக்குது, அதுக்கு தியானம் பண்ணணும்னா யோசிக்க சொல்லுது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது அள்ளி அள்ளி தட்டிங்கதான். ஆசையாயிருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும் எண்ணம் வந்து தடுக்குது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது அள்ளி அள்ளி தட்டின்னத்தான். ஆசையாயிருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும் எண்ணம் வந்து தடுக்குது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தான்.
வரத்தானே ஆசை ஆசையா இருக்குது எல்லாரும் போல நானும் படிக்கத்தானே ஆசையா இருக்குது புத்தகத்தை பார்த்தாலே புத்தி உறங்கி போகுது ஆசை ஆசையா இருக்குது ஊரு போற்றும் பிள்ளையாக உள்ளா வரத்தானே ஆசை ஆசையா இருக்குது திட்டம் ஒண்ணு போட்டுக்கோ திடமாய் அதிலே நின்னுக்கோ திமிரென்று சொன்னாலும் கோழில் ஒதுக்கினாலும் கோவில் கலசமா நினைச்சிக்கோ எண்ணத்தை உயர்வாய் வச்சுக்கோ எதற்கும் மஞ்சே என சொல்லிக்கோ தேவைய மட்டும் ஆசையாக்க பழகிக்கோ ஆசையெல்லாம் தேவை என்பதை மறந்துக்கோ ஜாலி, ஜாலி. ஆசை ஆசையா இந்த மாமா தேவையான எண்ணங்களை தேர்ந்தெடுக்க ஆசை ஆசையா இருக்குது ஆசை ஆசையா இருக்குது ஊரு போற்றும் பிள்ளையாக உள்ளா வரத்தானே ஆசை ஆசையா இருக்குது ஆசை ஆசையா இருக்கு